ஓம் உயிரான ஈஸ்வரா, ஓம் துருவ நட்சத்திரத்து பேரொருள் பேரொளி, ஓம் வெள்ளி விளாகம் பத்ரேஸ்ரீ அம்மா துணை. ஆனையோட்டம் நடப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் குருவாயூரப்பன் கோவிலில் நடந்து கொண்டிருந்தது. ஆனையோட்டம் என்பது குருவாயூரப்பனின் ஸ்ரீவேலி பூஜைக்காக திடம்பு ஏற்றி செல்லும் யானைகளுக்கான போட்டி. ஸ்ரீவேலி என்பது குருவாயூரப்பனின் உற்சவ மூர்த்திக்கு கேரளாவில் திருவெளி என்று பெயர். அதுவே பிற்காலத்தில் மருவி ஸ்ரீவேலி, சீவெளி என்று அழைக்கப்படுகிறது. திடம்பு என்பது தட்டையான அழகிய வேலைப்பாடுகள் மிகுந்த பலகையில் ஸ்ரீ கிருஷ்ணனின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். ஆனை ஓட்டத்தில் குருவாயூரில் இருக்கும் சரணாலயத்தில் உள்ள அனைத்து யானைகளும் கலந்து கொள்ளும். யானைகளை ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து குருவாயூரப்பன் கோவிலை நோக்கி அனைத்து யானைகளையும் ஓட செய்வார்கள். எந்த யானை முதலில் குருவாயூர் கோவிலுக்கு வந்து சேருகிறதோ அந்த யானையின் மீதுதான் அந்த ஆண்டு முழுவதும் ஸ்ரீ குருவாயூரப்பனின் திடம்பு ஏற்றப்பட்டு ஸ்ரீவேலி பூஜை நடைபெறும். ஆனையோட்டம் நிகழ்ச்சியும் ஆரம்பித்தது. அந்த ஆனையோட்ட நிகழ்ச்சியில் எப்பொழுதும் அகோரி கோவிந்தன் என்னும் யானை தான் வெற்றி பெறும். இந்த முறையும் அகோரி கோவிந்தன் யானை தான் முதலில் ஓடிக்கொண்டிருந்தான். திடீரென்று உத்வேகத்தை விட பக்திக்கு சக்தி அதிகம் என்பதை உணர்த்துவது போல 10 வயதான கேசவன் அகோரி கோவிந்தனையும் கடந்து குருவாயூரப்பன் கோவிலுக்கு சென்று முதலில் அடைந்தான்.